Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of 11th July and friends, நேற்று வந்து நம்ம கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிக்கலை முடிச்சிடலாம் அண்ட் ஆஃப்டர் தட் வீல் டிஸ்கஸ் டுடேஸ் ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ எனிவே ஸ்டார்டிங் வித் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னா இட் இஸ் லைக் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் லைக் கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மெயின் ஃப்ரேம் பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, தென் இது வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மெயின் ஃப்ரேம் பாலிடிக்ஸ்னா என்ன சார்? அதாவது கட்சியில் இருக்கிற ஒரு நல்ல பதவியோ இல்லை ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பியாகவோ ஒருத்தர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அது வந்து நம்ம கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அவர் வந்து கிரிமினல், அவருடைய இன்டென்ஷன் வந்து ஒழுங்காக இல்லை, ஆனா அவர் வந்து மெயின் ஃப்ரேம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். சரி, ரைட். இப்போ ஹவு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க. இட் இஸ் லைக் விட்டமின் எம் அப்படின்னுவாங்க. விட்டமின் எம்னா இட் இஸ் லைக் மசில் பவர் அண்ட் மணி பவர். ஸோ ஒன்னும் பயங்கர தாதா மாதிரி இருப்பாரு, அப்படி இல்லைனா விட்டமின் எம் மணி இருக்கும். தட் இஸ் மணி பவர் வில் பி தேர். அண்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ லைக் தே டென் டு என்டர் இன்டு மெயின் ஃப்ரேம் பாலிடிக்ஸ். அண்ட் இது வெறியும் இல்லாம தேர் ஆர் மெனி லூப் ஹோல்ஸ் இன் தி எலெக்ஷன் சிஸ்டம் இட் செல்ஃப். சரியா? ஸோ இது மூலியமாக ஆயிடுறாங்க. அண்ட் இது வெறியும் இல்லாம ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் டஸ் நாட் என்ஷோர் ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். அண்ட் இது வெறியும் இல்லாம நிறைய கேசஸ்லாம் வேற பெண்டிங்காக இருக்குது. ஸோ ஈவன் வி கேன் டெல் தட் ஈவன் வீக் ஜுடிஷியல் சிஸ்டம் ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஒழுங்காக இருக்காது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது, மாரல் வேல்யூஸ் இருக்காது. சரிங்களா? அண்ட் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் என் ஷேம் வித் ரிகார்ட்ஸ் டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் நீங்க பேசிடுவீங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் அகைன் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் திஸ் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு நோ. சரியா? ஸோ வாட் இஸ் த மெஷர் விச் இஸ் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மெஷர்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பேசலாம். ஒன்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேசிஸ்ல பேசலாம், அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் வித் ரிகார்ட்ஸ் டு சுப்ரீம் கோர்ட். புரியுதுங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன சார் மெஷர் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்ம் 26 அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ ஃபார்ம் 26னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 26ல தான் ஒரு பர்சன் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து நாமினேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் he has to furnish many details. அதாவது என்னன்னா அவருடைய அசெட் எவ்வளவு இருக்கு, அவருடைய லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, கேசஸ் ஏதாவது பெண்டிங்காக இருக்குதா, அவங்க ஏதாவது கடன் வாங்கி திரும்பியும் கடன் கட்டலையா, ஸோ இது எல்லாமே அவர் ஃபைல் பண்ணணும். தட் இஸ் அலாங் தி நாமினேஷன் பேப்பர்ஸ். சரியா? இது வரையும் இல்லாம இந்த ஃபார்ம் 26 இருக்கு இல்லையா, இது வந்து மக்களுக்கு முன்னாடி கூட இவர் சொல்லணும். சரியா? ஸோ இது ஓத் மாதிரி இவர் சொல்லணும். பட் அகைன் ஃபார்ம் 26னா நாமினேட் பண்ணும்போதே இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவர் ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் வரையும் ஃபைல் பண்ணியிருந்தா போதும். ஆனா இப்போ வந்து ஃபாரின் அசெட்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அண்ட் அவங்க பசங்க யாராவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறாங்க, இது எல்லாமே அவர் ஃபர்னிஷ் பண்ணணும். ஈவன் லைபிலிட்டிஸ் விச் ரிகார்ட்ஸ் டு தேர் ஃபாரின் நேஷன்ஸ் ஆல் ஷுட் பி லைக் ரிவீல்டு. ஸோ கேண்டிடேட் எல்லாமே நாமினேஷன் பண்ணும்போது இவர் கொடுக்கணும். அண்ட் இப்போ அதுல கில்ட்டி, அதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் த நாமினேஷன் பேப்பர் இட் செல்ஃப் கேன் பி ரிஜெக்டட். ஸோ நாமினேட் பண்ணும்போது தானே இவர் கொடுப்பாரு இந்த அஃபிடவிட்ஸ்லாம், அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த நாமினேஷன் பண்ணும்போது அந்த அஃபிடவிட்ஸ்ல ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் கோர்ட்ல வந்து கேஸும் போடலாம். சரியா? தட் இஸ் லைக் we can file in case against a particular person. and இது வரையும் இல்லாம in case if he is found guilty, then அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். சரியா? இது வரையும் இல்லாம இட் இஸ் லைக் ஃபார்ம் 26 happens to be a good initiative under an election commission rule. So these are the measure which is taken by election commission அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். That is in order to check criminalization of politics. சரியா? ஸோ எல்லா ஹிஸ்டரி வந்துடுது இல்லைங்க ஒரு பர்சனோட ஹிஸ்டரி. அண்ட் இது வரையும் இல்லாம இட் இஸ் லைக் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க, அப்படி இல்லைனா ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் எலெக்ஷன்ல அவர் எப்படி பிஹேவ் பண்ணணும். அண்ட் இது வரையும் இல்லாம லைக் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் எப்படி இருக்கணும், போலிங் பூத்ஸ்ல எப்படி இருக்கணும், அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எலெக்ஷனை வந்து ஷெட்யூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, அதுக்கப்புறம் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ். ஸோ தட் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி. அண்ட் இது வரையும் இல்லாம யாரெல்லாம் கரப்ட் பிராக்டிசஸ்ல உள்ளாகிறாங்களோ அந்த கரப்ட் பிராக்டிசஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணலாம். அந்த கரப்ட் பிராக்டிசஸ் மானிட்டர் பண்ணி ஒரு பர்சனை வந்து டிஸ்குவாலிஃபை கூட பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் இஸ் டன் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வரையும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா எக்ஸ்பென்ஸ்
மானிட்டரிங் செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் மானிட்டரிங் செல்லும் என்ன பண்ணோம்னா இந்த மணி பவர் யூஸ் பண்ணி வராங்க இல்லையா கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் மானிட்டரிங் செல் வில் ஹேவ் அ செக் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம பேசலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யற விஷயங்கள். சரிங்களா? அண்ட் இப்போ செகண்ட் பார்ட், தட் இஸ் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் which is taken by the Supreme Court in order to curb this criminalization of politics அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see friends, இதுல வந்து கேசஸ் பேசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ கேசஸ் பேசிஸ்னா 5 கேசஸ் இருக்கு, முக்கியமான கேசஸ். ஸோ 5 கேசஸ் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் see it is like just மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 2002ல இந்த கேஸ் பேர் வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ADR வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ எல்லா கேசஸும் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் தான். பட் அகைன் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேஸ். இதுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் வந்து மேண்டேட்டரி அப்படின்ட்டாங்க. சரியா? ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல ஃபார்ம் 26ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ அந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் 2002லயே சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பர்சனல் அசட்ஸ், இது எல்லாமே. சரி, இது ஒன்று. 2013ல பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் கேஸ். ஒன்னு வந்து லில்லி தாமஸ் கேஸ். இந்த லில்லி தாமஸ் கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன ஆயிருந்ததுன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து கன்விக்ட் ஆயிட்டாருன்னு வைங்களேன், ஒரு கேண்டிடேட் கன்விக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு லாமேக்கர்ஸ்னா தோஸ் ஹூ ஆர் இன் பவர் கன்விக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. தென் அவர் என்ன பண்ணலாம்னா கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கிடலாம். எத்தனை மாசத்துக்கு? 3 மாசத்துக்கு ஸ்டே வாங்கிட்டு அவர் என்ன செய்யலாம்னா அந்த 3 மாசத்துக்குள்ள ஹையர் கோர்ட்ல அப்பீலுக்கு போலாம். அந்த 3 மாசத்துக்குள்ள இவர் என்ன பண்ணுவாருன்னா எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணிடுவார். அப்படியே புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹைகோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருச்சுங்க. ஹைகோர்ட் வேர்டிக்ட் கொடுத்து என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி இவர் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் இவர் என்ன பண்ணுவார்னா, இவர்கிட்ட இருக்கிற பவர்ல தட் இஸ் அண்டர் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 8 சப்-clause 4 அது கீழே இவர் என்ன பண்ணலாம்னா he can get the stay. அண்ட் இவர் என்ன பண்ணலாம்னா ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போலாம். அண்ட் இந்த ஸ்டே வந்து 3 மாசத்துக்கு வாங்கி வைக்கலாம். ஸோ இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் வேர்டிக்ட் வந்துருச்சுன்னா அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அது அவ்வளவுதான். ஃபைன். இது ஒரு பாயிண்ட். அண்ட் அகைன் நோட்டா எடுத்துட்டு வந்தாங்க. தட் இஸ் இன் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் கேஸ்ல வந்து நோட்டா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ஓட்டிங் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் இன் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல. புரியுதுங்களா? ஸோ ஈவன் திஸ் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் டைரக்ட்லி இன் prelims. That is like a nota which is there in election is an அப்படின்னு சொல்லிட்டு fundamental right, fundamental duty, constitutional right, legal right அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. It is an constitutional right அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க in civil liberties versus union of India கேஸ்ல. நெகட்டிவ் voting is an constitutional right. Fine. And அதே மாதிரி 2004ல வந்து ORS கேஸ். சரியா? ஸோ OPS கிடையாது, ORS கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காரு அப்படி இல்ல ஒரு லா மேக்கர் இருக்காரு, அவருக்கு அகைன்ஸ்டான கேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதாவது MP MLAs இவரை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 1 year அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எந்த கேஸ்லனா ORS கேஸ்ல. புரியுதுங்களா? ஸோ இப்போ அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேஸ், லில்லி தாமஸ் கேஸ், சிவில் லிபர்ட்டிஸ் கேஸ் அண்ட் ORS கேஸ். இப்போ 5வது இன்னொரு கேஸ் இருக்கு. தட் இஸ் இன் 2017ல சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா, தட் இஸ் டு சென்டர் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா, see you frame an special court so that நாங்க verdict சீக்கிரமா கொடுத்துற மாதிரி. புரியுதுங்களா? சோ இப்போ ORS கேஸ்ல தான பார்த்தோம் 1 இயர்க்குள்ள கொடுக்கணும் verdict அப்படின்னு சொல்லிட்டு MLAs MPs அகைன்ஸ்டாக. சோ இது பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் மூலமாக கேசஸ்லாம் வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிமினல் கேசஸ் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் என்னதான் கிரிமினல் கேசஸ் பெண்டிங்காக இருந்தாலும் ஒரு பார்ட்டி டிக்கெட் கொடுத்தா தான் அந்த பர்சன் நிக்க முடியும். புரியுதுங்களா? சோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா 2018ல யாருக்கு மேலலாம் கிரிமினல் கேசஸ் பெண்டிங்காக இருக்குதோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிக்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க, பப்ளிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க 2018. ஃபைன். சோ கோர்ட் வெர்டிக்ட் கொடுத்திருந்தா அது வேற விஷயம், இத பத்தி நான் பேச வரல. பட் அகைன் பெண்டிங் கிரிமினல் கேசஸ் இருந்தாலும் அதை வந்து பப்ளிக்லி நீங்க நோட்டிஃபை பண்ணணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் ஒன்னு கொடுத்தாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்சன் வந்து கன்விக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், தட் இஸ் ஃபார் 2 years or more, then he cannot contest election. புரியுதுங்களா? சோ இதுவும் ஒரு ரூல் இருக்கு. Fine, I hope you got the point. So these are the measures which has been taken in order to prevent criminalization of politics. But இந்த மாதிரி என்னதான் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரி கரப்ட் பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆகிற பொலிட்டிஷியனுக்கு ஒரு டெட்டரன்ஸே கிரியேட் ஆகல. சரிங்களா? சோ அதாவது அவங்க பயப்படவே மாட்டேன்றாங்க, ஒரு டெட்டரன்ஸே கிரியேட் பண்ண முடியல. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோ they cannot create a deterrence. சோ நம்ம எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம் டு கர்ப் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், ஆனா இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சரி, அப்போ இதுக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்கு ஒரு லா ஒன்னு பாஸ் பண்ணணும். எந்த மாதிரி லா பாஸ் பண்ணணும்னா, யாருக்கு அகைன்ஸ்டாக சீரியஸ் அஃபென்சஸ் கேசஸ்லாம் பெண்டிங் ஆகவே இருக்குதோ தென் அந்த மாதிரி பர்சனை கூட கண்டெஸ்டே பண்ணக்கூடாது எலெக்ஷன்
எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் எடுத்துட்டு வந்துடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது இப்போ ஒரு சீரியஸான அஃபென்ஸ் இருக்கு. இப்போ சீரியஸான அஃபென்ஸ்னா என்ன சார்னா லால சொல்லுவாங்க. பட் அகைன் ஒரு ஜெனரலாக சொல்லணும்னா மர்டர், ரேப் சார்ஜஸ், இல்ல மணி லாண்டரிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, டெரர் ஃபினான்சிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அவருக்கு அகைன்ஸ்டாக கேசஸ் பெண்டிங்காக இருந்தாலே போதும். அதாவது கேசஸ் இருந்தாலே போதும். தென் யூ ஷுட் நாட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் இன் தி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்துட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? பட் ஹவெவர் இந்த ரூல் எடுத்துட்டு வர்றதுக்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் டு தி பார்லிமெண்ட். ஏன்னா one needs to amend the Representation of the People's Act 1951 to do it. And Representation of the People Act 1951 amend பண்ணனும்னு சொல்லிட்டு வைங்களேன், it can be done via the parliament and parliament has to do it. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்லிமெண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் இருக்கிறவங்க எங்க உட்காந்துன்னு இருக்காங்க? இப்போ பார்லிமெண்ட்ல தான் உட்காந்துன்னு இருக்காங்க. சரிங்களா? சோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. அண்ட் இது வரையும் இல்லாம நீங்க நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், கிட்டத்தட்ட 46% ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹேவ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வித் தெம் இட் சீம்ஸ். அதாவது இப்போ எலெக்ஷன் வின் பண்ணிருக்காங்க இல்லையா, அண்ட் இப்போ ரைட் நவ் எம்பிஸ் ஆக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குதான். தட் இஸ் 43% ஆஃப் கிரிமினல் கேசஸ். அண்ட் இதுல சீரியஸ் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா இட் இஸ் அப் டு லைக் ஒரு 30% வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சீரியஸ் கிரிமினல் கேசஸ். அண்ட் இவங்க வந்து இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க எடுத்துட்டு வர முடியும்? எனிவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அதிகமாயிடுச்சு, இவங்க மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, on what basis they have been selected ன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ணாங்க. அண்ட் இந்த பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் ஒரு வெர்டிக்ட் ஒன்னு கொடுத்துருச்சு. அண்ட் இந்த வெர்டிக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் the political party has to publish the criminal history அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்ட் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க, அது சென்ட்ரல் லெவலாக இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் லெவலாக கூட இருக்கட்டும், அவங்க என்ன செய்யணும்னா ஒரு பர்சன் இருக்காரு, அதாவது ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் மேல ஒரு பெண்டிங் கிரிமினல் கேசஸ் இருக்கா, தென் they have to upload the detailed information about the pending cases. சரியா? சோ நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், சரியா? சோ சார்ஜஸ் என்னென்ன ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு, எந்த கோர்ட்ல, கேஸ் நம்பர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். சரியா? சோ இவர் மேல இந்த கேசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். பிளஸ் அட் த மீன் டைம் எதுக்காக இவரை செலக்ட் பண்ணீங்க, the reason of selection should also be given. Plus at the meantime இப்போ அதே பர்டிகுலர் கான்ஸ்டிட்யூவன்சில ஒரு பர்சன் இருக்காரு வித்தவுட் எனி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், அவரையா நீங்க ஒமிட் பண்ணீங்க, இதை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, திஸ் வில் பி பப்ளிஷ்ட் இன் லோக்கல் நியூஸ் பேப்பர், நேஷனல் நியூஸ் பேப்பர் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஃபேஸ்புக், ட்விட்டர், அங்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இது எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், செலக்ட் பண்ணி ஒரு 48 ஹவர்ஸ்ல வந்து நீங்க இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடணும். அப்படி இல்லையா நாமினேஷன் பண்ண போவீங்களா, அதுக்கு 2 வாரம் முன்னாடி பண்ணணும், which ever is earlier. பிளஸ் அட் த மீன் டைம் ஒரு கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. ஸோ கம்ப்ளைன்ஸ்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை வந்து இவங்க ஒத்துக்குன்னு செய்யறது, இதுக்கு பேர் தான் கம்ப்ளைன்ஸ். சரிங்களா? ஸோ நீங்க சொல்றதெல்லாம் நாங்க சப்மிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணணும் வித்தின் 72 hours. அதாவது கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி 72 ஹவர்ஸ்க்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடணும். அண்ட் இப்படி நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் எங்க கிட்ட, தென் வாட் we will do is like கோர்ட்ல வந்து கேஸ் ஆயிடும். ஏன்னா this will be in contempt of court அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? சோ contempt of courtனா ஃபைன்ஸ் லெவி பண்ணுவாங்க அண்ட் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ இந்த ரிப்போர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சப்மிட் பண்ணினா இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலனா then this will be termed as in contempt of the court directions. So this is what is the judgment by Supreme Court of India. So இத வந்து எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்ல கூட கிளியராக பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. ஃபைன், புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வந்தாங்க, அதாவது owing up to the criminalization of politics, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஆர்ல எலெக்ஷன் நடக்க போகுது, தட் இஸ் இன் அக்டோபர். அண்ட் இந்த அக்டோபர்ல வந்து லைக் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வந்து டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் சொன்ன சுப்ரீம் கோர்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்படி பண்ணலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்லல. ஸோ இப்போ ஒருத்தர் தப்பான இன்ஃபர்மேஷனே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களா, அவங்களுக்கு வந்து பெனால்டி லெவி பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா ஏதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்குதா டு என்ஷோர் தட் த கில்டிஸ் ஆர் ப்ராசிக்யூட்டட்? அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் லீடரை தான் நீங்க ரெஸ்பான்சிபிளாக பிளேம் பண்ணுவீங்களா? இல்லைன்னா எலெக்ஷனை தள்ளி வைப்பீங்களா? ஸோ வாட் இஸ் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் விச் வில் பி டேக்கன்
இது தெரியல. பிளஸ் அட் த மீன் டைம் நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்றீங்க, பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது கூட ஒரு ஃபேக் நியூஸ் கேம்பெயின் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரேடியா சொல்லிட முடியாது. பட் எஸ், இன்னும் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் இட் டு இட் கிரிமினலைசேஷனுக்கு, அதாவது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸுக்கு ஒன் மோர் ரீசன் இஸ் லைக் வி த பீப்புள். ஸோ ஓட்டு போடும்போது ஒழுங்காக பார்த்து போடணும். ஃபைன். எனிவே, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், வாட் ஆர் தி ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து நீங்க செல்ஃபாவே டெவலப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் டுடேஸ் எடிட்டோரியல், தட் இஸ் கிரைம் ஆஸ் பனிஷ்மெண்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் வந்து சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கான்பூர் பேஸ்ட் ஒரு கிரிமினல் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவர் பேர் வந்து விகாஸ் துபே. ஸோ நிறைய கிரிமினல் சார்ஜஸ்லாம் இருக்குங்க இவருக்கு அகேன்ஸ்டாக. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் இவரை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அண்ட் இவரை பிடிக்கிறதுக்காக போகும்போது கிட்டத்தட்ட 8 policemen lost their life. சரிங்களா? எனிவே, ஆஃப்டர் 8 policemen lost their life, அகைன் இவரை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும் போது வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க போல. அண்ட் போகும்போது the vehicle met with an accident. அந்த ஆக்சிடென்ட்ல அவர் தப்பிக்க பார்த்திருக்காரு போல. அண்ட் அவர் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க, அதாவது விகாஸ் துபேவை. அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெஹிக்கல் ஆக்சிடென்ட்ல மெட்டாச்சு, அதுக்கப்புறம் இவர் தப்பிக்க பார்த்தாரு, இவர் எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாரு, நாங்க வந்து இவங்களை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கதை ஏதோ கேட்கறதுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் சம்வேர் ஆர் தி அதர் இட் ஷோஸ் தி இன்எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு கிரிமினல்ல போய் நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க, அவருக்கு அகைன்ஸ்டாக கிட்டத்தட்ட 62 கேசஸ் இருக்குதாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அரெஸ்ட் பண்றீங்கன்னா ஹேண்ட் கஃப்ஸ் போடாம அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஹேண்ட் கஃப் போடாததுனால தான் அவர் வந்து தப்பிக்க முயர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. சரி, ஓகே. எனிவே, நவ் த கொஸ்டின் இஸ் லைக் வெதர் இந்த மாதிரி இன்சிடென்ட், அதாவது இந்த மாதிரி போலீஸ் என்கவுண்டர் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, விகாஸ் துபே ஒரு கிரிமினல் தான், அவனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஈவன் கோர்ட்டை கூட டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்கணும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ரைட். பட் ஆனா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரியா? there is a process of establishing guilt and executing the punishment, and this is called as justice. ஸோ உங்களுடைய வெஞ்சன்ஸை வந்து நீங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. ராதர் வாட் ஷுட் பி டன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேர் அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரையல் இருந்திருக்கணும். ஸோ இதே தான் லாஸ்ட் இயர் ஹைதராபாத் கேஸ்லயும் நடந்தது. ஸோ அவங்க ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் வந்து தப்பிச்சுட்டு ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுட்டு கொண்டாங்க போலீஸ். அண்ட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈவன் த கோர்ட்ஸ் அண்ட் ஈவன் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு அப்ரோச் எதுவுமே செய்யல. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் நீங்க கொலை பண்றீங்க, ரைட், பட் இப்படியே நடந்திருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இட் வில் லீட் டு அக்யூமுலேஷன் ஆஃப் பவர் வித் தி போலீஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈவன் த இன்னசென்ஸ் குட் பி பனிஷ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபீனிக்ஸ் கேஸ், தட் இஸ் த கஸ்டடியல் டெத் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், நம்மளுக்கு என்ன தேவை? சொசைட்டி உடைய ரிஃபார்ம், இதுதான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? ஆனா போலீஸ் இப்போ இவங்களை வந்து என்கவுண்டர்ல போடுறது வந்து சொசைட்டியை கிளீன் ஆக்கிடுமா? ஆர் அப்படி இல்லைன்னா சொசைட்டி அப்படியே ரிஃபார்ம் ஆயிடுமா? ஆகாது. பிளஸ் அட் த மீன் டைம் இப்போ இதே கான்செப்ட் தான் மாப் லிஞ்சிங் கூட. இப்போ மாப் லிஞ்சிங் வெதர் இட்ஸ் அ ஜஸ்டிஸ் ஆர் நாட், ஸோ இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வைங்க. ஸோ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, மாப் லிஞ்சிங் அகைன்ஸ்டாக, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாலேயே ஒருத்தன் வந்து குற்றவாளி, அவன் வந்து ரேப்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து இப்போ பனிஷ் பண்ணணும். இப்போ கூட்டமா ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி மாப் லிஞ்சிங் பண்றது வெதர் திஸ் இஸ் அ ஜஸ்டிஸ் ஆர் நாட் கிடையாது. ஜஸ்டிஸ்னா என்னது? இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இட் ஷுட் பிரிங் சம் ரிஃபார்ம் இன் தி சொசைட்டி. பிளஸ் குற்றவாளிகளும் வந்து பயப்படணும். ஆனா இந்த மாதிரி மாப் லிஞ்சிங், இந்த மாதிரி போலீஸ் என்கவுண்டர் பண்றதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொசைட்டி ரிஃபார்ம் ஆகாது. பிளஸ் அட் த மீன் டைம் இன்னசென்ஸ் வில் பி பனிஷ்டு. அண்ட் கோர்ட் மேல இருக்கிற நம்பிக்கை கம்மி ஆயிடும், ஜுடிஷியரி மேல இருக்கிற ட்ரஸ்ட் கம்மி ஆயிடும், ட்ரஸ்ட் டெபிசிட்டாக ஆயிடும். சோ இதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இஸ் தேர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் தி பனிஷ்மெண்ட், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ போற கேண்டிடேட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஈவன் இன் யோர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் யூ கேன் ஆன்சர். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ்னா என்னதுன்னா யாரெல்லாம் விக்டிமோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கணும். அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்கணும் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருந்ததுன்னா. ஸோ அது ஒரு ஜஸ்டிஸ். ரெண்டாவது ஒரு ட்ரையல் சிஸ்டம் இருக்கணும், ஒரு ஃபேர் அண்ட் ஒரு ஃப்ரீ ட்ரையல் சிஸ்டம் இருக்கணும். அவன் கொலை பண்ணனா கூட எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வரணும். ஸோ தட் வி கேன் பிரிங் இன் ரிஃபார்ம் இன் தி சொசைட்டி. ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் லைக் ரிஃபார்ம் இன் தி சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது கொடுக்கிற தீர்ப்பு வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் ஒன்று எடுத்துட்டு வரணும் சொசைட்டில. பிளஸ் குற்றவாளிகள் பயப்படணும். சரியா? ஸோ எங்கேயாவது நம்ம பண்ணிட்டோம்னா கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைய வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாக்கணும். அதாவது இந்த ட்ரையல் சிஸ்டம் அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதாவது நம்மளும் பண்ணாங்கன்னா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா நிர்பயா கேங் ரேப் கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். குற்றவாளிகள் தூக்கில் போடப்பட்டார்கள் நிர்பயா கேங் ரேப் கேஸ். பிளஸ் அட் த மீன் டைம் இந்த கேஸை பேஸ் பண்ணி நிறைய கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். அண்ட் இப்போ ரேப்பை பேஸ் பண்ணி ஒரு லாவே இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சினாரியோ எதுக்காக ப்ரிவேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நிர்பயா கேஸ் தான். ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கு இல்லையா? ஸோ இட் ஷுட் பிரிங் இன் ரிஃபார்ம்ஸ் இன் தி சொசைட்டி. ஆனா இந்த மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வைங்களேன், ரிஃபார்ம்ஸுக்கு வந்து ஒரு வழியே இருக்காது. பர்சனல் வெஞ்சன்ஸ் வேணா நம்ம வேணா தீர்த்துக்கலாம், அவன் அப்படி பண்ணா நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா தீர்த்துக்கலாம். பட் ரிஃபார்ம்ஸ் இது ஜுடிஷியரி மூலியமாக இல்ல ஒரு கமிட்டி மூலியமாக ஒரு லா மூலியமாக தான் எடுத்துட்டு வர முடியும். புரியுதுங்களா? எனிவே that's it with respect to this article. Guys, we'll move on to the next article, that is reform with caution. So friends, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு கமிட்டி ஒன்னு கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க, ஒரு நேஷனல் லெவல் கமிட்டி. சரியா? சோ இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டு பிரிங் இன் ரிஃபார்ம் இன் தி கிரிமினல் லா. சரிங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரிமினல் லா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரிமினல் லாவை கவர் பண்றது வந்து இந்த 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்னு வந்து ஐபிசி, அதாவது இந்தியன் பீனல் கோடு. அந்த செகண்ட் ஒன் இஸ் லைக் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். அந்த தேர்ட் ஒன் இஸ் லைக் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சோ இந்த 3 லாஸ் தான் வந்து கிரிமினல் லாஸை வந்து கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது கிரிமினல் லா பேஸ் பண்ணி இருக்கிற லாஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சோ இதுல வந்து ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கமிட்டியா அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் வந்து ஓரளவுக்கு கிரிட்டிசிசம் மாதிரி பேசுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணீங்க டு ரிஃபார்ம் கிரிமினல் லாஸ். ஓகே, ரைட், நல்ல விஷயம் தான். ஏன்னா கிரிமினல் லாஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து தேவைப்படுது. பிகாஸ் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தது. சரியா? ஸோ ஐபிசி பாத்தீங்கன்னா 1860 அண்ட் அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1872. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து நீங்க ரிஃபார்ம் பண்ணிருக்கீங்க 1973 புதுசாக எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பட் இதுவும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ஆக்ட் தான். ஸோ அதோட இன்ஃபுளுன்ஸ் தெரியுது இப்போ. ஸோ இதுல வந்து ரிஃபார்ம்ஸ் தேவைதான். அண்ட் இந்த கமிட்டி கொடுக்கறது வந்து ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு டைம் பீரியட் அதிகமாக கொடுத்துருக்கணும். ராதர் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து டிஸ்கஷன்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. வேற இட் ஹஸ் ஆஸ்க்ட் லாயர்ஸ், ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜூரிஸ்ட் டு கம் அண்ட் கிவ் தேர் ஒபினியன். அண்ட் இதுக்கு டைம் ஃப்ரேம் வந்து 90 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு ரிஃபார்ம் எடுத்துட்டு வரணும்னா இதுக்கு வந்து கம்மியான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் time period shortage. Second, this article tries to say that this is not an ideal time to bring in a committee. Reforms is needed, no one is denying it. But ஆனா இது ஐடியலான டைமா கன்சல்டேஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு? ஏன்னா இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன், யாராவது ஆக்டிவிஸ்ட், லாயர்ஸ் அவங்க ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வந்தாங்கன்னா கூட அவங்க கொடுக்காம போகலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் தி ஐடியல் டைம்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. தேர்ட், இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அதாவது வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் தி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் டு ரெக்கமெண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் தி கிரிமினல் லாஸ் ஆஃப் தி கண்ட்ரி இன் அன் பிரின்சிபல்ட், எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர் which ensures safety and security of the individual, the community and the nation, which prioritize the constitutional values of justice, dignity and inherent worth of the individual அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் அந்த கமிட்டி வந்து இத பேஸ் பண்ணி தான் வர்க் பண்ணணும். சரியா? சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வேகா இருக்குப்பா இது அப்படின்றாங்க. அண்ட் இதுல வந்து மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ வேக் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு சொல்றாங்க which has multiple interpretation. சரி, இன்னொரு பாயிண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிமினல் லாஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணணும், லாஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஜென்ரலி லா கமிஷன் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல நீங்க ஏன் லா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணல, இந்த மாதிரி ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस ரைஸ் ஆகுது. பிளஸ் ஆடட் டு இட் ஒன் மோர் பாயிண்ட் that this article tries to tell us like இந்த கிரிமினல் லாஸ் கமிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேல் டாமினேட்டடாக தான் இருக்குதான். சோ இது வந்து ஒரு டெல்லி பேஸ்ட் கமிட்டி, மேல் டாமினேட்டட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி இவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்கு. சரி, ஓகே, ரைட். இப்போ this article tries to talks about some other things also. அதாவது என்னன்னா, கமிட்டி
கமிட்டி அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஏற்கனவே இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2003 மல்லிமெத் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரிஃபார்ம் எடுத்துட்டு வர்றது, அதில் வந்து ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக. அண்ட் இந்த மல்லிமெத் கமிட்டி வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அந்த சஜஷன்ஸ் வந்து கிரிமினல் லாஸ்ல வந்து சேஞ்சஸ் கூட எடுத்துட்டு வந்தது. பட் அட் த மீன் டைம் அந்த மல்லிமெத் கமிட்டியோடைய கிரிட்டிசிசம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவிடன்சஸ் வந்து கிளியர் அண்ட் கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ ஒரு ரீசனபிள் டவுட்டை வச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது. ஸோ இப்போ எவிடன்சஸ் இல்லைன்னா அவன் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சஜஷன் இருந்தது அந்த கமிட்டியோட சஜஷன்ஸ், மல்லிமெத் கமிட்டி சஜஷன். இப்போ 2003 எடுத்துட்டு வந்த கமிட்டி தட் இஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்ததை வந்து கிளியர் அண்ட் கன்வின்சிங்காக மாத்திட்டாங்க. சரி, இன்னொரு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, தட் இஸ் ஜஸ்டிஸ் வர்மா பேனல். ஸோ இது எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கிரைம் அகைன்ஸ்ட் உமன், இதை பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மாசம் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வர்மா பேனலோட ரெக்கமெண்டேஷன் இட் பிகேம் லா, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அட் த மீன் டைம் இட் வாஸ் கிரிட்டிசைஸ் தட் இவங்களுக்கு கொடுத்த டைம் வந்து ரொம்ப கம்மி. பிளஸ் அட் த மீன் டைம் இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன் தான் கொடுத்தாங்க, தட் இஸ் லைக் உமன் கிரைம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கே வந்து ஒரு மாசம் வந்து பத்தாம போயிடுச்சு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வைங்களேன், கிரிமினல் லாஸ்ல உண்மையாலே ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. சரியா? ஸோ என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரையல் ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆக்கணும், விட்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பிளஸ் ஆடட் டு இட் விட்னஸ் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டிஸை வந்து கர்ப் பண்ணணும், பிளஸ் இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டார்ச்சரை வந்து எலிமினேட் பண்ணணும், கஸ்டடியல் டெத்தை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அண்ட் இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நம்ம கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது அவங்க கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா the committee should give a detailed recommendation on how to do it கூட. and அதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் தேவை. சும்மா ஒரு லிமிட்டட் இன்புட்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கி சும்மா ஒரு ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நானும் ப்ராஜெக்ட் செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுல ஒரு ப்ராஜெக்டும் கிடையாதுன்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். எனிவே ஜிஎஸ் பேப்பர் 2ல இந்த ஆர்டிகல் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், மல்லிமெத் கமிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் இப்போ இந்த கமிட்டிக்கு இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ், இது வந்து உங்க ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜிஎஸ் பேப்பர் 2ல. சரிங்களா? எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், டு வி நீட் அ ஃபிஸ்கல் கவுன்சில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எக்ஸலண்டான ஆர்டிகல் அண்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் கூட. தட் இஸ் ஃபார் UPSC மெயின்ஸ் as well as for prelims. சரிங்களா? ஓகே, இப்போ what we'll do is like before going into this article we'll see the background first. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா இது வந்து நம்ம கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்டோடைய பட்ஜெட் இருக்குங்க. இப்போ பட்ஜெட்ல வருமானம் செலவு இருக்கும், அதாவது ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை பண்ணலாம் நம்ம. பட் எனிவே ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க, வரவுனா வந்து ரெசிப்ட்ஸ், வெளியே போறதுனா வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இப்போ டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பற்றாக்குறை. அதாவது என்னன்னா, when the expenditure is more than the receipts then deficit happens. சரி, இப்போ இந்த டெபிசிட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கடன் வாங்குறாங்க தெரியுமா, இந்த கடனை காமிக்கிறது தான் ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் ஃபிஸ்கல் டெபிசிட். புரியுதுங்களா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட்ன்றோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா கவர்மெண்ட் எடுத்துட்டு வர பாலிசி வித் ரிகார்ட்ஸ் டு எக்கானமி, டாக்ஸேஷன், லாஸ் ஆர் சோ ஆன். ஸோ அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்னா கவர்மெண்டோடைய பற்றாக்குறை, பட்ஜெட்ல இருக்கிற பற்றாக்குறை, கடன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, இப்போ கவர்மெண்ட் எவ்வளவு நினைச்சாலும் கடன் வாங்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, there happens to be a limit on it. சரியா? So இந்த லிமிட் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is FRBM Act, that is Fiscal Responsibility and Budget Management Act. So இந்த Fiscal Responsibility and Budget Management Act ஃபர்ஸ்ட் எப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it was in the year 2003. அண்ட் இந்த ஆக்ட் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கேன் கோ இன் ஃபார் லோன். ஆனா இந்த லோன் வாங்குறதுல கூட there should be a limit. சரியா? ஸோ நாங்க ஒரு டார்கெட் ஒன்று கொடுப்போம், அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துட்டு வந்தது எப்போ 2003ல. அப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன டார்கெட் வச்சாங்கன்னா, அதாவது இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல என்ன டார்கெட் வச்சாங்கன்னா, 3% ஆஃப் தி ஜிடிபி டார்கெட் வச்சிருந்தாங்க. தட் இஸ் பை 2008-2009 யூ ஹேவ் டு அச்சீவ் 3% ஆஃப் தி ஜிடிபி ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3% தான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஆனால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன் நம்ம பண்ண முடியல, இது வரையும் நம்மளால பண்ண முடியல. ஸோ இந்த FRBM ஆக்டையும் வந்து அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லாஸ்டாக செட்டப் பண்ண ஆக்ட், அதாவது லாஸ்டாக FRBM பேஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட் எப்போ எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் இயர் 2016. ஸோ என்கேசிங் கமிட்டி மூலியமாக FRBM ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க அவருடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி. அதுல என்ன டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அகைன் 3% ஆஃப் தி GDP டார்கெட் பை மார்ச் 2020 சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து என்னன்னா 2.5% ஆயிடும், தட் இஸ் பை 2023 அப்படின்னு சொல்லிட்டு கூட டார்கெட் வச்சிருந்தாங்க. அண்ட் இப்பவும் வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ணல. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அச்சீவ் பண்ணலனா லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் ஆர் COVID-19 ஆர் வாட் எவர் இட் இஸ். சரி, இப்போ நம்ம இதை அச்சீவ் பண்ணல, அண்ட் இதுக்கு முன்னாடியும் பண்ணல, இப்பவும் பண்ண போறது இல்ல. இது ஒரு பக்கம் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ யார் இவங்கள கொஸ்டின் கேட்கறது ஏன் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு? ஸோ டார்கெட்னு சொல்லிட்டு ஒன்னு வைக்கிறாங்க, ரைட்? 3% ஆஃப் தி ஜிடிபின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ரைட்? இப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண இல்லையா கவர்மெண்ட்? ஆனா பண்றாங்களா? பண்ணல. சரி, பண்ணலன்னா நம்மளுக்கு தெரிய வந்ததா? ஒரு வாட்ச் டாக் இருக்கா? நீங்க கவர்மெண்ட் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க, இப்படி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நீங்க பிஸ்கல் டெபிசிட் கன்ஃபார்ம்டாக ரைஸ் ஆகும். சரி, அப்படியும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா எதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. ஸோ வாட் ஷுட் பி டன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிள் மெக்கானிசம் ஒன்னு இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஒன்னு இருக்கணும். சோ அதுதான் ஃபிஸ்கல் கவுன்சில். சரிங்களா? சோ இத பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். எனிவே, சோ இந்த ஆர்டிகல்லையும் இதுதான் சொல்றாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா இட் நீட்ஸ் டு பாரோ அண்ட் ஸ்பெண்ட் மணி. சரிங்களா? சோ கடன் வாங்குறது வந்து புதுசு கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. கடன் கவர்மெண்ட் வாங்கிட்டு தான் இருக்கும். தட் இஸ் இன் ஆர்டர் டு பூஸ்ட் தி எக்கானமி ஆர் இன் ஆர்டர் டு பிரிங் இன் growth or development, so whatever it is. சரி, பட் அட் த மீன் டைம் இந்த கடன் வந்து there should be a limit. இது வந்து அதிகமாயிடக்கூடாது. சரியா? சோ இப்போ கடன் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போயிடும், அந்த பர்டிகுலர் நேஷன் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போயிடும். சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் ரீடைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்கு. அதாவது பிஸ்கல் டெபிசிட் அதிகப்படுத்தக்கூடாது, பிஸ்கல் கன்சாலிடேஷன் எடுத்துட்டு வரணும். ஸோ பிஸ்கல் டெபிசிட் வந்து டார்கெட் பேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து மார்க்கெட் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அப்பதான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. பட் அட் த மீன் டைம் நிறைய எக்கானமிஸ்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஷுட் pump in more money into the market in order to revive the economy. So fiscal consolidation should not be the priority of the government, at least in the pandemic situation right now அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கானமிஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அதாவது அதிகமா செலவு பண்ணிட்டாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் growth வராது. சரி, அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? here the problem is market confidence. அதாவது கான்ஃபிடன்ஸ் on the market. The government needs to retain market confidence. So இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெக்கானிசம் எடுத்துட்டு வரணும். that is for fiscal discipline. So fiscal discipline வந்து fiscal deficit டார்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்றது தான் வந்து fiscal discipline. புரியுதுங்களா? சோ இப்போ 3%னா 3% டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், 3% மேல வந்து நம்ம செலவு பண்ணல. இது வந்து டிசிப்ளின், fiscal discipline அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த பிஸ்கல் டிசிப்ளின்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் தான் வந்து பிஸ்கல் கவுன்சில். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பிஸ்கல் கவுன்சில் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் பிஸ்கல் கவுன்சில் இது ஆத்தர் கொடுக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட் வாஸ் ஆல்ரெடி given by the 13th ஃபினான்ஸ் கமிஷன். அண்ட் இது வரையும் இல்லாம FRBM ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த FRBM ஆக்ட் ஹெட் பண்ணவர் வந்து NK சிங். தட் இஸ் இந்த 2016ல ரீசெண்டா டார்கெட் எடுத்துட்டு வந்தவர் NK சிங். அவரும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஸ்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரியா? இட் இஸ் நாட் சம்திங் which is new. பட் ஆனா நீங்க பிஸ்கல் கவுன்சில் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க IMF உடைய ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு IMF more than 50 nations have fiscal council it seems. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பிஸ்கல் கவுன்சிலோட சக்சஸும் நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ இந்த பிஸ்கல் கவுன்சிலோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிபெண்டன்டாக இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பிளான்ஸ் வந்து அசஸ் பண்ணுவாங்க. சரியா? கவர்மெண்ட் பிளான்ஸ் அசஸ் பண்ணிட்டு இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், மக்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏற்படும், இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமான செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் விங் மாதிரி இது இருக்கும். அண்ட் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து பப்ளிக் டொமைன்ல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, அதான் இப்போ கவர்மெண்ட் ஏற்கனவே பண்ணுதே. அதாவது இப்போ பிஸ்கல் கவுன்சில் சொல்ற வேலை ஏற்கனவே கவர்மெண்ட் பண்ணி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, FRBM ஆக்ட் நம்ம 2003ல எடுத்துட்டு வந்தோம், டார்கெட்ஸ் அப்போல இருந்து கொடுத்துட்டு தான் வராங்க. ஒரு வாட்டி கூட நம்ம அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு எதுக்காக அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்களா கவர்மெண்ட்? வெதர் they have been accountable இல்ல. சரி, ஒன் மைட் ஆர்கியூ தட் என்னன்னா, பார்லிமெண்ட்ல வந்து பிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்னு பிரசன்ட் பண்றாங்களே. சோ FRBM ஆக்ட்ல வந்து 3 பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் பார்லிமெண்ட்ல. சரியா? சோ பிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் இருக்கே, அது வந்து பிரசன்ட் பண்றாங்களே. சோ இதுல இருந்து பிஸ்கல் டெபிசிட் டார்கெட் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பட் ஆனா இதை வந்து யாருமே நோட்டீஸும் பண்றது இல்ல. பிளஸ் அட் த மீன் டைம் இதை
பேஸ் பண்ணி ஒரு மாசான டிஸ்கஷன்ஸும் நடக்கிறது இல்ல. சோ ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் பீச் பண்றது ப்ராப்ளம் இல்ல, the problem is with respect to accountability. சரி, அப்ப ஃபிஸ்கல் கவுன்சில் வந்துருச்சுன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது இண்டிபெண்டன்டாக இருக்கும். பிளஸ் ஆடட் டு இட், இட் வில் அசஸ் தி கவர்மெண்ட் ஃபிஸ்கல் ஸ்டாண்ட்ஸ், அதாவது செலவு பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சோ இப்போ கவர்மெண்ட் அதிகமான கடன் வாங்கியிருக்கலாம், கடன் வாங்கி இருக்கிறது ஓகே கரெக்ட், இந்த சிச்சுவேஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்கல் கவுன்சில் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு பார்லிமெண்ட்ல டிபேட் கூட நடக்கும். சோ இட் இஸ் டு ஹெல்ட் அக்கௌண்டபிள், அவ்வளவுதான். அக்கௌண்டபிலிட்டி இஸ் தி கீ டர்ம் ஹியர். அண்ட் இப்படி அக்கௌண்டபிளாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட், மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் ஏன் வராது? சரி, ஒன் மோர் क्वेश्चन arises. இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் வந்து பெர்மனன்ட்டாக இருக்கணுமா இல்ல டெம்பரரியாக இருக்கணுமா? see of course it should be a permanent. சரிங்களா? சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, FRBM கமிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, என்கேசிங் அப்பாயிண்ட் பண்ணாங்க, தட் இஸ் இந்த 2016. அவங்களே வந்து ஃபிஸ்கல் கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஃபிஸ்கல் கவுன்சிலோட வேலை என்னவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூட அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஃபிஸ்கல் ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிஸ்கல் கவுன்சிலோட வேலை என்னவாக இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தே வில் பிரிங், அதாவது தே ஷுட் பிரிங் அனாலிசிஸ், அதாவது சஸ்டைனபிலிட்டி அனாலிசிஸ், கவர்மெண்டோட ஆக்ஷன் வந்து சஸ்டைனபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரணும். பிளஸ் ஆடட் டு இட் ஃபிஸ்கல் ரூல்ஸ் கம்ப்ளைன்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். சோ இப்போ FRBM ஆக்ட்ல சொல்லிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கம்ப்ளை பண்றாங்களா, அதாவது அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். அதாவது இதை வந்து அனலைஸ் பண்ணணும். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தேவைப்பட்டது ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜில அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரெக்கமெண்டரியாக கொடுக்கணும். பிளஸ் அட் த மீன் டைம் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். see கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட், அண்ட் நீ இப்படியே வந்து வாயிலேயே வடை சுட்டு நடந்தனா நல்லதுக்கு இல்ல, எக்கானமி வந்து மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். இப்போ நம்ம அப்பா சொல்றது இல்லையா அந்த மாதிரி. அண்ட் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து பப்ளிக்லி ரிலீஸ் பண்ணணும். சோ எப்படி பட்ஜெட்டோட நீங்க ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றீங்க, அதே மாதிரி ஆனுவல் ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு FRBM கமிட்டி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், see this article tries to say that இந்த கமிட்டி வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, கமிட்டி இல்ல சாரி ஃபிஸ்கல் கவுன்சில் நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இட் வில் பி ஆஃப் வெரி குட் ஹெல்ப் இட் சீம்ஸ். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா உங்க பட்ஜெட் மேக் பண்றாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து பட்ஜெட் மேக் பண்ணுவாங்க, பட்ஜெட் டிவிஷன் who is responsible for consolidating and making up of budget. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கிடைக்கும், மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு வைங்களா, they would have to explain ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, CSO வந்து வருஷம் ஜிடிபி டேட்டா எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாமே வந்து growth forecast எல்லாம் எடுத்துட்டு வராங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, பப்ளிக் டொமைன்லயே கொடுக்குறாங்க. இதுவும் வெறியும் எல்லாமே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிளேஸ் இருக்கிறாங்க, அவங்களே வந்து ஃபோகாஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்டே ஏன் கொடுக்க கூடாது? அண்ட் இதுல வந்து ஒரு क्वेश्चन ஆஃப் கிரெடிபிலிட்டி கூட இருக்குது. சோ இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குதுன்னா அடுத்தவங்கள தான் ரிலே பண்ணி இருக்கிறாங்க. இதே ஃபிஸ்கல் கவுன்சில் இருந்ததுன்னா கிரெடிபிலிட்டி இருக்கும் இல்லையா? சோ என்னதான் புக் வந்தாலும் NCERT தானே நம்ம படிக்கிறோம், புரியுதுங்களா? சோ கிரெடிபிலிட்டி என்ஷோர் ஆகும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் இந்த ஆர்டிகல் சொல்றாங்க, அதாவது என்னன்னா பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான், அப்போ அவங்களே வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ணீங்கன்னா கிரெடிபிலிட்டி இருக்காது. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், ஆன்சர் ஷீட்டுக்கு வந்து தானே மார்க் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே தட், அதாவது என்னன்னா இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் வந்து they will do a role of a watchdog, that is with respect to fiscal policies of the government, or இந்த fiscal deficit target பேஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு watchdog வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? சோ ஒன் மே ஆர்கியூ, சார் அதான் நம்ம கிட்ட CAG இருக்கு சார், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கு சார், இவங்களும் வந்து ஒரு watchdog தானே, ஃபிஸ்கல் பாலிசிஸை இவங்களும் பார்க்கலாம் தானேன்னா, right now it has teeth but cannot bite ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? சோ ஒன்னு CAG ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மேண்டேட்டை கொடுங்க. சரியா? அண்ட் CAG ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க PSUs or கவர்மெண்ட் ஆக்ஷனிங் அந்த மாதிரி பார்க்க போயிடுறாங்க. அவங்க இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை பார்த்து எது ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாங்க. அப்படி இல்லையா, CAG இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா, அவங்க கிட்டே எல்லாத்தையும் கொடுங்க. அப்படி இல்ல ஃபிஸ்கல் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணுங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஃபிஸ்கல் கவுன்சில் will add value, it will ensure credibility, plus at the mean time market confidence ensure பண்ணோம்னா this happens to be a need of the hour. Fine. So conclusion author என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறாங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த கமிட்டியில மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, CAG இருந்து இருக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, RBI, CSO, நித்தி ஆயோக், இவங்க எல்லா மெம்பர்ஸும் இருக்கட்டும். ஆல்ரெடி டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஆர் தேர். ஸோ இவங்களுடைய கம்பைன்ட் எக்ஸ்பர்டீஸ் ஒன்று கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். அண்ட் கன்க்ளூஷன்ல இன்னொரு லைன் சொல்றாரு, அதாவது என்னன்னா, பியூரோக்ராட்டிக் எக்ஸ்பென்ஷன் இஸ் an one-way street. It is wise to cross the river by feeling these stones அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ரிவரை நீங்க கிராஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், லைக் பாட்டம் ஆஃப் தி ரிவர்ல நீங்க பாத்தீங்கன்னா லைக் கல்லு, அதே மாதிரி ஒரு டெரிட்டோரியே வந்து ஒழுங்காக இருக்காது.
ஒரு அன்ஃபெமிலியர் பேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்து தான் காலை எடுத்து வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் சொல்றது வந்து இது ஒரு பியூரோக்ராட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஸோ பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பியூரோக்ராட்டிக் எக்ஸ்பான்ஷனை பார்த்து செய்யுங்க. ஸோ தட் யூ கிராஸ் தி ரிவர் குவைட் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வர்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா இருக்கிற மெம்பர்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு ஃபிஸ்கல் கவுன்சில் நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக இதோடைய ஸ்கோப்பை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ எக்ஸலண்டான ஆர்டிகல் கைஸ். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதாவது என்னன்னா இப்போ இருக்கிற பிரசன்ட் சினாரியோல வி நீட் அன் ஃபிஸ்கல் கவுன்சில் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தென் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு டுடே கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.